இவங்க என்னுடைய ஃப்ரெண்டு, கைடு, பிலாசபர் எல்லாமே இவங்க தான். சரி, நான் ஆபீஸ் கிளம்பணும், வரேன். சரி சார். ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டாரு திடீர்னு? பாவம், அவர் ஒரு மாதிரி தான். அவருக்கு அவர் கஷ்டம். ஒன்னும் சரியில்லையே. பரத்த நல்ல பையன் நினைச்சேன். இந்தாங்க. என்ன பழக்கத்தை விட டென்ஷன் முகத்துல நிறைய தெரியறது? என்ன விஷயம்? இந்த ஆட்டோ ஓட்டுறானே பரத். ஆமா, அவனுக்கு என்ன இப்போ? அவன் கூட ஒரு பொண்ணு தங்கி இருக்கா. ஆமாண்ணா, அவ பேர் பூஜா. என்னது இது சர்வசாதாரணமா பூஜா பூஜாங்கற? நான் அப்படியே ஆடி போயிருக்கேன். என்னது ஆடி போயிருக்கேடா? உங்களை யார் ஆட்டி விட்டது? லக்ஷ்மி, நான் சீரியஸா பேசுறேன். ஒரு கல்யாணமாகாத ஆணும் ஒரு கல்யாணமாகாத பொண்ணும் ஒரே ஆத்துல தங்குறாங்கன்னா என்ன கருமது? கேட்டா ஃப்ரெண்டு பிலாசபருங்கறான். எனக்கு அப்படியே பத்திண்டு வருது. சிட்டில காசு கொடுத்தா ஹவுஸ் ஓனருங்க கழுதை கூட வீடு கொடுக்கறான். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லன்னா. அந்த பரத் ரொம்ப நல்ல பையன், டீசென்ட்டான பையன். என்ன பெரிய டீசன்சி? என்ன கழுசட கலாச்சாரமோ? அவளுக்கு தான் புத்தி இல்லன்னா இந்த காம்பவுண்ட்ல வேற யாருக்கும் புத்தியே இல்லையா? சோ, யார் காதுலயாவது விழ போறது? எல்லாருக்கும் புத்தி இருக்கு. உங்க புத்தியில தான் ஏதோ தப்பா படுறது. அப்ப என்ன புத்தி கெட்டவங்கறியா? நான் அப்படி சொல்லலன்னா. லோகத்தை சேப்பு கண்ணாடி போட்டுன்னு பார்த்தா சேப்பா தெரியும், பச்சை கண்ணாடி போட்டுன்னு பார்த்தா பச்சையா தெரியும். கண்ணாடியே போட்டுக்காம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், லோகம் லோகமா தெரியும். அப்ப தப்பு யார் பேர்ல? லோகத்து மேல இல்ல, கண்ணாடியில தான். அந்த மாதிரி நீங்களே ஏதாவது மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. குடிங்க. நீ 1000 தான் சொல்லு, நேக்கு சரியா படல. இந்தா. வெட்டிட்டு வான்னா கட்டிட்டு வரணும். அவன் வேலைக்காரன். வெறுங்கை வீசின்னு வந்து நிக்கிறேள். டேய், கை நீட்டு காசு வாங்கினோம்னா வேலையை கச்சிதமா முடிக்கணும். இல்ல வேலையை முடிச்சுட்டு கை நீட்டி காசு வாங்கணும். இல்ல சார், சிட்டில எல்லா இடமும் சல்லடை போட்டு தேடியாச்சு. மகேஸ்வர் ஐயர் எங்க இருக்காருன்னு தெரியல. ஓட்ட சல்லடை போட்டு அலசினேளா? அவன் இந்த சிட்டியில் தான்டா இருக்கான். எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் 100% கரெக்ட். இல்ல சார், எல்லா இடமும் தேடியாச்சு, எங்கேயுமே தட்டுப்படல. இது வேற, நீங்க ஜல்லடை போட்டு சலிப்பேளோ, வலை வீசி தேடுவேளோ, கண்ணி வெடி வச்சு கண்டுபிடிப்பேளோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் 24 மணி நேரம் இல்ல, வேண்டாம், 48 மணி நேரமே தரேன். அவனை தேடி கண்டுபிடிங்க. இல்ல உங்களை தேட வேண்டி வரும். ஓ டேய் சார், அவசரப்பட்டு அவனை அடிச்சு கொண்டு விடாதே. உயிரோடு இங்க கொண்டு வாங்க. ஓகே சார். எனக்கு அவன்கிட்ட நிறைய வேலை இருக்கு. என்னம்மா ஃப்ரெஷ்ஷா காய்கறி வாங்கிட்டு வரீங்க போறதுக்கு? ஆமாப்பா. சாப்பிடுறதுக்கு தட்டு எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வந்துடலாமா? நீ எதுக்குப்பா தட்டு எடுத்துன்னு வர? தலைவாழை இலை போட்டு வகை வகையா சமைச்சு போட்டுறேன். என்ன இன்னைக்கு சவாரி முடிஞ்சுடுதா? இல்லம்மா, நைட்டு சவாரி இருக்கு. இந்த பக்கமா வந்தேன், அதை அப்படியே வீடு எட்டி பார்த்துட்டு போலாமே வந்தேன். சரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. சொல்லுங்கம்மா. என்னடா இப்படி சொல்றேனேன்னு நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. தப்பா நினைக்கிற மாதிரி நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லப்பா, நமக்கும் கல்யாணம் ஆகல, பூஜாவுக்கும் கல்யாணம் ஆகல. 2 பேரும் ஒரே ஆத்துல ஒன்னா இருக்கேள். ஊர்ல இருக்கிறவா 4 விதமா பேசுவா. எதுக்கு வீணா நம்ம ஊர் வாயில விழுந்துண்டு? அப்படி உனக்கு பூஜாவை பிடிச்சிருந்ததுன்னா அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டி ஆம்படி ஆளாக்கின்ற வேண்டியதானே? ஏன்பா சிரிக்கிற? இப்ப நீ சிரிக்கிற அளவுக்கு நான் என்ன சொல்லிட்டேன்? மத்தவா உங்களை பார்த்து சிரிக்கப்படாதுன்னு தானே சொன்னேன். சிரிக்காம என்னமா பண்ண சொல்றீங்க? அம்மா, பூஜா யார் என்னங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமாமா? தெரியாது இல்லையா? பூஜா யாரு என்னங்கிற விஷயம் எனக்கும் தெரியாது. ஒரு விஷயம் தெரியுமா? பூஜா யாரு என்னங்கிற விஷயம் பூஜாவுக்கே தெரியாது. என்னப்பா சொல்ற? ஆமாமா, ஒரு நாள் நான் சவாரி ஓட்டிட்டு போயிட்டு இருந்த போது
நடு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி பூஜா கீழே விழுந்து கிடந்தாங்க. அவங்களை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உயிரை காப்பாத்துறேன். ஆனா உயிரை தான் காப்பாற்ற முடிஞ்சதை தவிர்த்து அவங்க பழைய நினைவுகள் எதுவுமே காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. இப்ப அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டு அம்னீஷியா நிலைமையில கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. இதாம உண்மை. பூஜாவுக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்து அவங்க யாரு என்னங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியற வரைக்கும் அவங்கள ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் உண்மை. மற்றபடி ஊர்ல யாராவது தப்பா பேசினா அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா என் மனசுல எந்த தப்பும் இல்லை. சாரிப்பா, உன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா. என்னம்மா இது? இதுக்கு போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டேன். எனக்கும் தெரியுமா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளுக்குள்ள தப்பு தப்பா பேசிக்கிறாங்கன்னு. ஆனா நீங்க அவங்கள மாதிரி மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்காம வெளிப்படையா என்ன பார்த்து கேட்டீங்க பாத்தீங்களா? அப்பவே தெரியுதுமா நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு. நீங்க எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. சரிம்மா, நேரமா அதை நான் சவாரி கிளம்ப வரேன். இந்தாமா, தீர்க்க சுமங்கலி பவ, நல்லாருமா. டிரைவர், ஏசி ஆஃப் பண்ணாதீங்க, வண்டி ஆன்லேயே வைங்க. ஏய், ஏன்டா வீணா பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏற்கனவே சினிமாக்காரனா அவன் 10 அடி தள்ளி போயிட்டு இருக்கிறான். இது கோயில், சாமிக்கு பில்டப் கொடுங்க, எனக்கு தேவையில்லை. இந்த வா, வண்டி எடு, அங்கே போய் பார்க் பண்ணிக்க. வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க, நமஸ்காரம். ஆஹா, கோயில்ல எப்போதும் கடவுளுக்கு தான் நமஸ்காரம் சொல்லணும், மனுஷங்களுக்கு சொல்லக்கூடாது. ஆனா நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன் நமஸ்காரம். நீங்க பெரிய விஐபி. விஐபினா வேலை இல்லாத பெரிய மனுஷன். அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. இது பாருங்க, கோயிலை பொறுத்த வரைக்கும் விஐபி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அந்த கடவுள் தான். பூஜை சாமான் எடுத்துன்னு போங்கப்பா. சார் வாங்க வாங்க. அந்த வரேன். பூஜை சாமான்லாம் உள்ள கொடுங்க. என்ன சுவாமி? கொடுங்கப்பா. ஆரம்பிக்கலாமா? நடக்கு நடக்கு. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரிமகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்தாங்கோ. சரி அம்மா, கொஞ்சம் இருங்கோ. தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு தீர்காயுஷ்யமஸ்து. நல்ல 16 பேரையும் பெற்று பெருவாழ்வு வாழணும். மனசார வாழ்த்துறீங்க, கண்டிப்பா நான் நல்லா இருப்பேன். இந்த வாங்கிக்கப்பா. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். அண்ணா, ஒரு சின்ன விண்ணப்பம்.